பாபாவிடம் போக்கை எடுத்துக்கொண்டு வதனத்திற்கு போய் சென்றேன். பாபாவிடம் சென்றவுடன் அனைத்து பிராமண ஆத்மாக்களின் சகோதர சகோதரிகளிடம் யாத்பியாரை கொடுத்தேன். பாபாவும் மிகப்பெரிய உள்ளத்துடன் அன்புடன் நான் கொடுத்த நினைவை சுவீகாரம் செய்தார். நினைவை கொடுத்தவுடன் பாபா கூற ஆரம்பித்தார், பாபாவுடைய வீட்டில் எந்த குழந்தைகள் இதுவரையிலும் வந்திருக்கிறார்களோ, இந்த 2 ஜோன் வந்திருக்கிறது, 2மே எம்பி ஜோன் ஆகும். விசேஷமாக அவதேஸ் தீதியினுடைய நினைவை நான் பாபாவிற்கு கொடுத்தேன். ஏன்னா அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரீரை விட்டுருந்தாங்க, ஆகையினால் அவங்க நினைவை கொடுத்தாங்க. அப்போ சொல்கிறாங்க, அவங்கள நான் இமர்ஜ் செய்தேன். பாபாவுக்கு கூறியவுடன் பாபா அவதேஸ் தீதியை இமர்ஜ் செய்தார். வதனத்தில் இமர்ஜ் செய்தாங்க. பாபா கூற ஆரம்பித்தார், குழந்தையே, இந்த குழந்தை ஆரம்பத்தில் இருந்து ஆதி காலத்திலிருந்து வந்திருக்காங்க. எந்த டயத்தில் வந்தாங்களோ அந்த டயத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் நிறையா சகிச்சுக்கிட்டாங்க. முயற்சி செய்து தன்னை முன்னேற்றினார்கள். இந்த குழந்தை விசேஷமாக முயற்சி செய்து தைரியம் வைத்து பாபாவுடைய குழந்தையாக ஆகினார்கள். அதன் மூலம் பாபாவுடைய குழந்தைகளாக ஆகி இதுவரையிலும் நடந்து கொண்டு இருந்தார்கள். குழந்தையுடைய விசேஷத்தை, குணத்தை சொன்னால் சரி, விசேஷத்தை சொன்னாலும் எப்போ அவங்க பாபாவுடைய குழந்தைகள் ஆகலையோ அப்போ வரையிலும் விசேஷத்தா உங்களிடம் இருந்தாலும் அது வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. வாழ்க்கையில் தாரணை விசேஷம் எப்போ பாபா குழந்தை ஆகிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. பாபா அப்படி கூறிக்கொண்டே இருந்தார். அதன் கூடவே அவதேஸ் தீதியும் கூட சாட்சியாகி பாபாவை பார்த்து கொண்டிருந்தது, மேலும் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். மேலும் பாபா கூறினார், பாரு குழந்தையே, மேலே அமர்ந்து கொண்டு பாபா இந்த விசேஷ திருஷ்ய காட்சியை பார்க்குறார். இப்பொழுது வரக்கூடிய குழந்தைகள், வரக்கூடிய குழந்தைகளும் அதிகமாக இப்போ வரக்கூடியவங்க எல்லாம் புது குழந்தைகள் தான் வர்றாங்க. அவங்க பாபா, மம்மா, தாதி இவங்க யாரையும் பார்க்கவே இல்லை. ஆனால் நம்முடைய ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ராங்னஸ் இல்லை. ஏன்னா பெரியவங்க அவங்க முன்னாடி யாருமே இல்லை. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் பிராமண வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் இருக்கும். அது ரொம்ப அவசியம். இப்படி பாபா பழைய குழந்தைகளை பற்றி கூறும்போது அவங்க தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் மம்மா, தாதி இவங்களுடைய வாழ்க்கை சரீரத்தில் கேட்டாங்க, படித்தாங்க. அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் ஸ்ட்ராங் ஆனாங்க. ஏன்னா அந்த கல்வியை அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க நடந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பார்க்குறாரு பாபா. 4 புறமும்
பாபாவுடைய குழந்தைகள் பாபாவுடைய வீட்டில் டெய்லி புதுசாக தான் வர்றாங்க, மேலும் வருவாங்க. பாபா கூறினாங்க, எந்த விதமாக ஞானத்தினுடைய விதை பாபா மம்மா தாதி இவங்க போட்டாங்களோ அந்த விதை இன்று வர பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. எல்லா அஞ்ஞாங்காரி குழந்தைகளாக, கீழ்ப்படிந்த குழந்தைகளாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைய சொல்கிறாங்க, என்னுடைய ஸ்திதி சரியில்லை, யோகா வரமாட்டேங்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா பாபா சொல்கிறத பார்த்தேன் நான். இன்றைக்கி பாபா இந்த விஷயத்தை பக்கா பண்ணாங்க. யார் பில்லராக தாதியாக இருந்தாங்க, அவங்களுடைய நினைவு சொரூபமாக இருக்கக்கூடிய புக்ஸு அதை நீங்கள் குழந்தைகள் புதுசாக வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் படிங்க. இதன் மூலம் வரக்கூடிய புது குழந்தைகளுக்கு இந்த யஜ்யம் என்ன, தாதி யார், இதை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிற முடியும், சக்தியும் கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஏனென்றால் இன்றைய சமயத்தில் வரக்கூடிய புது குழந்தைகள் யாரும் பார்க்கவே இல்லை. வெளியில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனில் இருந்து வர்றாங்க நம்ம வீட்டுக்கு, அதான் பாபா வீட்டுக்கு. அப்போ அவங்க வெளிநோக்கு முகமாக தான் பார்த்துட்டு போவாங்க. அதனால் பாபா விசேஷமாக புது குழந்தைகளுக்காக இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தினார். என்னென்னா, விசேஷமாக புது குழந்தைகள் இந்த தாதியுடைய புக்ஸ் எல்லாம் அவசியம் படிக்கணும். இதன் மூலம்தான் ஞானத்துடைய விதைங்கிறது ஸ்ட்ராங் ஆகும். எப்படி பழைய குழந்தைகள் தாதி தீதி இவங்கெல்லாம் பண்ணாங்க, அதுபோல் நீங்கள் பண்ணுங்கள். இந்த முழு சபையும் பாபா மேலேருந்து பார்த்துட்டு இந்த விஷயத்த சொன்னாங்க. இந்த விஷயம் எனக்கு சரின்னு தோணுச்சு. பாபா சொன்னாங்க, குழந்தைகளே, வரக்கூடிய இந்த சமயங்களில் பாபாவுடைய குழந்தைகள் மம்மா பாபா தாதியை போல புருஷார்த்தம் பண்ணி சமமாக ஆகினா அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் புண்ணியகரமாக ஆகிவிடும். இப்படி பாபா அனைவரும் புருஷார்த்தம் பண்ணுவதற்காக சூட்சுமமான சைகை கொடுப்பது போல எனக்கு புரிந்தது. அவதேஸ் தீதி என் கூட அமர்ந்திருந்தாங்க. பாபாவுடைய விஷயத்தை கேட்டு ஆஞ்சி ஆஞ்சி ஆஹா சரி சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாபா இன்று வந்திருக்கக்கூடிய புது குழந்தைகளுக்காக விசேஷமாக தியாகம் தபஸ்யா இது அவசியம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அதுபோல் அனுபவம் ஆச்சு. பாபா விசேஷமாக அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து இடங்களும் பாபா சுற்றி வந்தாங்க. அதை பார்த்து சொல்கிறது போல் ஏதோ எனக்கு இப்படி இருந்துச்சு. பாபா சொல்லக்கூடிய இது ஒரு மந்திரம், பாபாவுடைய ஞானத்தை விதையை சக்திசாலியாக ஆக்கணும்னு எனக்கு புரிஞ்சது. அப்புறம் நான் பாபா முன்னாடி போக்கு வச்சேன். பாபா மிக அன்பாக அவதேஸ் தீதிக்கு போகை சுவீகாரம் பண்ண வச்சாங்க. அப்புறம் சொன்னாங்க, போகில் கூட பாவனையும் சக்தி நிறைஞ்சி இருக்குது. பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த ரூபத்தில் அவங்களுக்கு சுவீகாரம் செய்ய வைக்கின்றார். அப்புறம் மற்ற ஆத்மாக்களுக்கும் போக்கு வச்சுருந்தோம், அவங்களுக்கும் பாபா மிக அன்பாக சுவீகாரம் செய்ய வைத்தார். பிறகு பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் மிக அன்பான நினைவுகளை கொடுத்தார். யாத் பியாரை எடுத்துக்கொண்டு நான் கீழே வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.